வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் தொடக்க நூலில் 33வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 2.69% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யாக்கோபு ஏசா சந்திப்பு. யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆள்களோடு வருவதைக் கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராகேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராகேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கிச் செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டித் தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணுகி அவரை வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராகேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தைக் காண்பது கடவுளின் முகத்தைக் காண்பது போல் இருக்கிறது. ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிளங்குழந்தைகளும் பால் கொடுக்கும் மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டிக் கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்துப்போகும். தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆள்களில் சிலரை உன்னிடம் விட்டுச் செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயிருக்கு திரும்பினார். யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து திரும்பி வந்தபின் கானான் நாட்டைச் சார்ந்த செக்கேம் நகருக்கு நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரம் அடித்து தங்கிய அந்நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு ஏலெலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். நாம் 1189 அதிகாரங்களில் 33 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.